பெரியார் வந்துட்டு மிகச்சிறிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வந்துட்டு இந்த பார்ப்பன ஆதிக்கம் வந்துட்டு அவரை சுருக்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவரை பற்றி தேடி படிக்கும்போது பெண் சுதந்திரமாகட்டும், எல்லா விதமான மக்கள் எங்கே மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, அது பெண் ஆகட்டும் ஆணாகட்டும், மக்கள் எங்கே ஒடுக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது பெரியாருடைய அடிப்படை கொள்கையாக இருக்குது. அது வந்து ஜாதியாகட்டும், பெண்ணடிமைத்தனமாகட்டும், இல்லை ஒரு சொத்து உரிமை ஆகட்டும், ஒரு மனிதனின் உரிமை எங்கே மறுக்கப்படுகிறதோ, எங்கே ஒடுக்கப்படுகிறதோ அங்கே தான் முன்னின்று மக்களுக்காக போராடிய ஒரு பெருந்தலைவர் என்பதை மறைத்து கடவுள் எதிர்ப்பாளர், கடவுள் மறுப்பாளர் என்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பெரியாரை. இன்றைய தலைமுறையினர் நிறைய பேர் வந்துட்டு சில போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு பின்னாண்டு வந்துட்டு இன்றைய தலைமுறையினர் வந்துட்டு தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பெரியாருடைய தேவைகளை வந்துட்டு நம்ம பெரியாரை பற்றின இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமையாக இருக்குது. பெரியாரை பற்றின ஒரு விஷயத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் அவரை பற்றின ஒரு முழு ஈடுபாட்டோட அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அவரோட உரையிலிருந்து ஒரு பெரிய நாடு ஒரு சின்ன நாடு மேலே தாக்குதல் நடத்தும் போது அந்த நாட்டின் பக்கம் நிற்பேன். அந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தினர் சிறுபான்மையினர் மீது ஒடுக்கப்படும் போது அந்த சிறுபான்மை சமூகத்தினரை நிற்பேன். அந்த சிறுபான்மை சமூகத்தில் ஒரு பெண்களை வந்துட்டு ஒடுக்கப்படும் போது அந்த பெண்களுக்கான உரிமைகளுக்காக நிற்பேன். அப்படி எங்கே மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுற மக்களின் பக்கம் நிற்பது என்னுடைய உரிமை என்னன்னு நமது கடமை என்பதை வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படி மக்கள் வந்துட்டு பெரியாரை வந்துட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே பார்க்காம, ஒரு கடவுள் மறுப்பாளர்னு பார்க்காம, அவருடைய கொள்கையில் வந்துட்டு இளைய தலைமுறையும் இன்றைக்கு நம்ம எடுத்து கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாரும் அறிந்ததே. மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. திராவிட சித்தாந்தங்களை வந்துட்டு முன்னெடுத்து பண்ணுறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்துட்டு ஒரு தனித்தமிழ்நாடாக நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இன்னமும் இருக்குங்கிறதுக்கு அடித்தளமான ஆணிவர் பெரியார் தான். அவரோட கொள்கையில் நம்ம வந்துட்டு இளைய தலைமுறையும் கொண்டு சேர்ப்போம்.